வடசென்னை பகுதியில் முக்கிய தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் தேசிய கட்சியின் பகுஜன் ஜமாத் கட்சி மாநில தலைவராக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் வைத்து ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் 8 பேர் சிக்கினார்கள், மேலும் 3 பேர் சிக்கினார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் போலீசாரின் தொடர் விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய பங்கு வகித்த பலரின் பெயர் வெளியானது. திமுக, அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள். இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 17வது ஆளாக வைரமணி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். சென்னையில் இருந்த வைரமணி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்பு சொந்த ஊர் வீரநல்லூர் சென்று பதுங்கி இருப்பதாக போலீசாரின் விசாரணைகள் தெரிய வந்தது. இதனையடுத்து வீரநல்லூர் சென்ற தனிப்படை போலீசார் திருநெல்வேலியில் வைத்து வைரமணியை கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட வைரமணி ஆற்காடு சுரேஷின் கூட்டாளி என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் வைரமணி ஈடுபட்டாரா என்பது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எதற்காக சொந்த ஊர் சென்று வைரமணி பதுங்கி இருந்தார், கொலையில் முக்கிய பங்கு வகித்தாரா என்பது குறித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.